விஜயோட மனைவி சங்கீதா சென்னை வந்தாச்சு. விஜய்க்கு எதிரான வீடியோ ஆதாரத்த குடுக்க பிரஸ் மீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாபிக் தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னையில, அதாவது செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய், சங்கீதா 2 பேருக்கும் விவாகரத்து வழக்கு நடைபெற போகுது. இது ரொம்ப ரகசியமான முறையில நடக்கணும் அப்படின்னு சங்கீதா ஏற்கனவே கோரிக்கை குடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சங்கீதா இடையில ஒரு மனுவும் குடுத்திருந்தாங்க. அதாவது என்னன்னா, நான் பிரிட்டிஷ் குடியுரிமை தான் எனக்கு இருக்கு. இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு, விவாகரத்து கிடைக்கிறது வரைக்கும் சென்னையில என்னால வேற எங்கேயும் தங்க முடியாது. அந்த வீட்டுக்கு நுழையிறதுக்கு விஜய் அனுமதி குடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால இந்த வழக்கு முடியிறது வரைக்கும் நீலாங்கரை வீட்ல நான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அத பார்த்துட்டு கூட சாட்டை துரைமுருகன்ல இருந்து பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் விஜய கடும் விமர்சனம் செஞ்சாங்க. ஏப்பா பொண்டாட்டிய கூட நீ வீட்ல சேர்த்துக்காம த்ரிஷாவ கூப்பிட்டு பார்த்தீன்னா கூத்தடிச்சுட்டு இருக்க. கீர்த்தி சுரேஷ கூப்பிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா, உனக்காக இத்தன வருஷம் உன் கூட வாழ்ந்த உன் பொண்டாட்டிய பொது வெளியில ஒருத்தலன்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ள கூட நுழைய விட மாட்டேங்கிறியே! அப்ப நீ எப்பேர்ப்பட்ட கல்லஞ்சக்காரனா இருக்க? அப்டின்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அந்த நீலாங்கரை வீடு ரொம்ப பார்த்து பார்த்து கட்டப்பட்டது. ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸ் வீட்டோட ஸ்டைல்ல இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக விஜய் அத பண்ணாங்க. அந்த வீட கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த வீட்டுக்கு வேணுங்கிற எக்யூப்மென்ட்ஸ், திங்ஸ் அத பர்ச்சேஸ் பண்றதுக்காக சங்கீதா கிட்டத்தட்ட சைனாவுக்கு ஒரு 30 நாள் போய் ஸ்டே பண்ணி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அவங்க பண்ணியிருந்தாங்க. வீலாகு மட்டும் தான் வரலையே ஒழிய, மத்தபடி அந்த வீட்டுக்காக அவங்க மெனக்கெட்ட உழைப்பு அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம். அதையும் சாட்டை துரைமுருகன் மாரி ஆட்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சங்கீதா சென்னை வந்துட்டாங்க. கூடவே பையன் ஜேசன் சஞ்சய் வந்திருக்காங்க. பிரஸ் மீட், அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க பிரஸ் மீட் குடுக்கணும், குடுக்கணும் அப்படின்னு ஒரு 2க்கு 3 தடவ பார்த்தோன்னா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த 3 முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சிருக்கா, நிராகரிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா, விஜய் தரப்புல இருந்து அவங்க யாரும் இவங்க தப்பி தவறி கூட பிரஸ் மீட் குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா காய் நகர்னாங்க. கடைசியா அந்த அ மனு போட்டதுக்கப்புறம் அவங்க பிரஸ் மீட் குடுக்க போறேன்னு சொன்னதுக்கப்புறம், அவசர அவசரமா விஜய் தன்னோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர்ட்ட பேசி, அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் சங்கீதா ஃபேமிலில பேசி, அப்போ ஒரு ரூ. 250 கோடி இமிடியேட்டா செட்டில்மென்ட் குடுக்கப்பட்டது டெம்பரவரியா. ஆனா, இத தாண்டி சங்கீதா தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டது, என் பசங்க 2 பேத்துக்கும் அ அடுத்து அவங்களோட எதிர்காலத்த பார்த்தோன்னா கருத்துல கொண்டு இந்த அமௌண்ட் பத்தாது. அதனால வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது மாரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேள அப்படி குடுக்காத பட்சத்துல, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா என்னுடைய முடிவுல ரொம்ப உறுதியா இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சங்கீதா ஏன் திடீர்னு விஜய் அரசியல்ல நிக்கும்போது இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு, மாஸ் இருக்கு அப்படிங்கிறது சங்கீதாவுக்கும் நல்லா தெரியும். விஜய் அரசியலுக்கு வந்தது கொஞ்சம் கூட சங்கீதாவுக்கு உடன்பாடு கிடையாது. அவரு ஒரு பெரிய ஹீரோவா அப்படியே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு படத்துக்கு ரூ. 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு அவரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு தான் அவங்க நெனச்சாங்க. ஆனா அவரு இந்த மக்களுக்காக நான் சம்பாரிச்ச பணத்த இந்த மக்களுக்காக செலவு பண்ண போறேன் அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வந்ததுல துளி கூட அவங்களுக்கு உடன்பாடு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு விஜய் ஜெயிச்சு ஒரு வேள பவருக்கு வந்துட்டாரு அப்படின்னா, விஜய்ட்ட இருந்து எதையும் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி வாங்கணும் அப்படிங்கிறது மாரி அவங்க பண்ணதா சொல்லப்படுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, தன்னோட பையன் ஜேசன் சஞ்சய் விஜயினுடைய அடையாளம் இருக்கிறதுனால, விஜயினுடைய அங்கீகாரம் இருக்கிறதுனால, விஜய் பையன்ங்கிற ஒரே காரணத்தினால, அவருக்கு வாய்ப்பு சரியா கிடைக்கப்படல. எங்க போனாலும் உங்க அப்பாட்ட ஒரு கால் ஷீட் வாங்கி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ தான் பையன் ஃபியூச்சர்ல இப்ப இன்னைக்கு கருணாஸோட பையன் யூத்ன்னு ஒரு படம் எடுக்கும்போது, தன்னுடைய சுய அடையாளத்துல எப்படி பண்ணாரோ, அதே மாரி ஜேசன் சஞ்சய் தன்னுடைய சுய அடையாளத்துல ஜொலிக்க பார்த்தோன்னா விரும்புறாரு. அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புரொடக்ஷன் கம்பெனியோ, இல்ல ஒரு சின்னதா படம் போட்டு ஏதாச்சும் பணம் போட்டு படம் எடுக்கிறது இருந்தாலும், அவருக்கு ஒரு பேக்கப் சப்போர்ட் வேணும். அதுக்காகவும், அதோட மட்டும் இல்லாம பொண்ணு சாஷா திவ்யா இப்ப ரீசென்ட்டா ஏதோ ஒரு 2, 3 ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா, சிலர்ட்ட ரொட்டேஷன் வாங்கி, அத பே பண்ண முடியாம அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணி, அவங்க ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்கிறதாவும், அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு இந்த பணம் ரொம்ப
தேவை, அவசியம் அப்படின்னு சங்கீதா தரப்புல வந்து சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். அது என்ன விஜய்க்கு எதிரா வந்து ஆதாரம்? அத விஜயே வந்து பார்த்தோன்னா, ஏஜிஎஸ் கல்யாணம் நடக்கிறப்ப த்ரிஷாவ கூப்ட்டு வந்துட்டார்ல. கூப்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன விஜய்க்கு என்ன எதிரா ஆதாரம்? அது என்ன ஆதாரமா இருக்க போகுது? அப்படின்னு வந்து கேட்டா, கடந்த ஒரு 5, 6 வருஷமா விஜய்க்கும், சங்கீதாவுக்கும் எந்த விதமான தாம்பத்திய ரிலேஷன்ஷிப் வந்து இல்ல. பேச்சுவார்த்தை எதுவுமே வந்ததில்ல. பேசிக்கிறது எதுவுமே இல்ல. ஆனா, சில நேரங்கள்ல விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கோத்தனமா பிஹேவ் பண்றதாவும், அவர் வந்து பிசிக்கலா, மென்டலியா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போட்டு அடிக்கிறதாவும், சில நேரங்கள்ல வந்து வார்த்தைகள வந்து பார்த்தோன்னா, அவரு அவ்வளோ தூரம் ஹராஸ்மென்ட் பண்றது மாரி வந்து விடுறதாவும், அவங்க வந்து சொல்லப்பட்டது. அது சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, இருக்குங்கிறது மாரி வந்து சொல்லப்படுதுங்க. அது ஒரு வேளை வெளியில வந்தா, விஜயினுடைய இமேஜ் வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிடும். விஜய் அப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. பெண் குலத்த மதிக்கக்கூடிய விஜய் அப்படி வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஏற்படுங்கிறதுக்காக தான், அத வந்து இவங்க ஒரு பிளாக்மெயில் மாரி வந்து பண்றாங்கதா வந்து சொல்லப்படுது. ஏன்னா, விஜயினுடைய உதவியாளரா வந்து இருந்த செல்வம்னு வந்து ஒருத்தவரு ஆக்சுவலா. அவர் தான் வந்து விஜய்க்கு வந்து இந்த சமையல் எல்லாமே வந்து பரிமாறுறவரு. அப்ப அவரு கூட வந்து சொல்லியிருந்தாரு, அன்னைக்கு என்ன கோவத்துல இருந்தாருன்னு தெரியல. யார்ட்டயோ ஃபோன்ல வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஓங்கி நெஞ்சில எட்டி வந்து உதைச்சாரு. பலார் பலார்ன்னு வந்து அரைஞ்சாரு. அடுத்த நாள் காலையில வந்து தோள்ல தொட்டு, வே சாரி எங்கேயோ இருக்கக்கூடிய கோவத்த உன் மேல வந்து காட்டிட்டேன்னு வந்து மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. இப்ப இந்த ஆதாரத்த மூடி மறைக்கிறதுக்காக விஜய் தரப்புல இருந்து இனி பணம் வந்து வருஷத்துக்கு வந்து கொடுக்கப்படுறது ஒண்ணு. எஸ்.ஏ. சந்திரசேகர் டைவர்ஸ் எதுவும் வந்து வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். நீங்க லண்டன்லயே வந்து இருங்க. உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு பேசி இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை முடிச்சிருக்கிறதா வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுதுங்க. இதையும் மீறி ஒரு வேளை இந்த அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். அப்படி ஒரு வேளை நடந்து அந்த பிரஸ் மீட்ல சங்கீதா இந்த வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணா, அது கண்டிப்பா இந்த தேர்தல் டயத்துல விஜயினுடைய அரசியல் செல்வாக்குக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட் வந்து இல்லங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.